தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஹர ஹர வீரமல்லு. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நிறைய சர்ச்சைகள், பல வாட்டி ரிலீஸ் டேட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அண்டு படத்தோட டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற ஒரு டேரக்டர் இருந்தார். அதுக்கப்புறமா தான் ஜோதி உள்ளே வந்தார். அண்டு இந்த கதையை பற்றி பேசும்பொழுதும் நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, ஆஃப்டர் பவன் கல்யாண் அவர் டெபுட்டி சிஎம் ஆனதுக்கப்புறமாவும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடக்கும்பொழுது ஓகே, இந்த படத்தில் நிறைய கதைகளே பவன் கல்யாண் சொன்னதாகலாம் வெளியில் நிறைய வட்டாரங்களில் ஒரு டாக்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த கதை அந்த படமாக என்ன ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கணுன்ற மாதிரி தான், அந்த பார்வையில் தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஆத்தங்கர ஓரத்தில் வருது. அந்த குழந்தை எடுத்து ஒரு ரிஷி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து அந்த கிராமத்திலேயே பயங்கர மிகப்பெரிய ஒரு திருடனாக மாறினா, திருடுற பொருட்களை மக்கள்கிட்டயே கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதை நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து திருடுறான்னா, மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கவங்க, பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து, மிகப்பெரிய முதலாளிங்க கிட்ட இருந்து, யாரெல்லாம் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்க செல்வத்தை திருடி மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறான். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா இருக்கும். டுவோர்ட்ஸ் த எண்ட்ல என்ன நடக்குது, அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜா என்ன யோசிக்கிறான்னா, இங்க யாருமே வந்து ஹிந்துஸா இருக்கக்கூடாது, எல்லாருமே அவனுடைய ரிலீஜனுக்கு மாறணும், அண்ட் அவனோட கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு இவன் வந்து வில்லனா வரான். அப்ப இவங்களோட ரெண்டு பேருடைய கிளாஷ் எப்படி இருக்க போகுது, இதுல யார் ஜெயிக்க போறான் நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் பயங்கரமான ஒரு ராஜா, இவன் ஒரு ஒன் மேன் ஆர்மி, இவன் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறான்றதான் படத்தோட கதை. கண்டிப்பா கதையா கேட்கும்போது கியூரியஸா தான் எனக்கு இருந்தது. படமாவும் பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு இந்த படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ண போச்சு. அண்டு படம் ஸ்டார்ட் டு எண்டு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருந்தது. மிக முக்கியமா பவன் கல்யாண் மிரட்டி இருந்தாரு. அண்டு இந்த படத்தோட டேரக்டர்ஸ், இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணவரும் சரி, இப்போ டைரக்ட் பண்ணியிருக்கவரும் சரி, பவன் கல்யாணம் அவங்க என்னவா யோசிச்சிருக்காங்கன்னா, பயங்கர மாஸாக காட்டும். அவர் வர எல்லா சீக்வன்ஸும் மாஸ் பறக்கணும், எல்லா சீனுமே ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்கணும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே படத்தில் பயங்கர அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இந்த படம் ரொம்ப நீட்டான ஒரு லைன், அந்த லைனுக்குள்ள ஒரு டிராவல்குள்ள நிறைய கண்டென்ட்டை உள்ள போட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்லிடலாம், இது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு படம்லாம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன் வருது, என்னன்னா ரொம்ப வறட்சியில் இருக்காங்க, அந்த கிராமத்தில் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பவன் கல்யாண் போய் அங்கே அவர்கிட்ட இருக்க ஃபுட்ஸை கொடுத்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றத ஒரு ரொம்ப நல்ல ஒரு சீனாக வச்சுருந்தாங்க. இதுலேருந்து புரிய வர்றது என்னன்னா, அவங்க வந்து அந்த ராஜா காலத்தில் அவங்க ஆட்சி செஞ்சுருந்தாங்க, அவங்களுக்கும் இங்க இருக்க காமன் மேனுக்கும் எப்படி சண்டைன்றதான் காட்ட வராங்களே தவிர இது இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கான ஒரு படமா பார்க்க வேணான்றதான் ஃபர்ஸ்ட் நான் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. அந்த ஒரு பார்வையில பார்த்தா கண்டிப்பா இந்த படம் பிடிக்காது. ஓவராலா இது கமர்ஷியல் படம், பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படம் எப்படி என்டர்டைன் பண்ணுது அப்படின்ற ஜோனுக்குள்ள மட்டும் இந்த கதையை டிராவல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப பயங்கரமான ஒரு படமா இருந்தது. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு நல்லா இருந்தது, படத்தோட செகண்ட் ஹாஃப் எனக்கு பயங்கரமா இருந்தது. ஆனா நான் நிறைய ரிவ்யூஸையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, படத்தோட செகண்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை. இந்த சுத்தமாக நல்லா இல்லைன்றதுக்கான காரணம் என்னன்னா, கண்டிப்பாக படத்தோடைய கிராஃபிக்ஸ் பயங்கர வீக்காக இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃபில் முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸில் போயிருக்காங்க. அதில் நிறைய இடங்கள்ல படத்தில் வர குதிரைகள் கழுத மாதிரி ஆகுது. அண்டு ஒரு சில இடத்துலலாம் என்லார்ஜ் ஆயிடுது. குதிரை வந்து கழுத்து வந்து இந்த ஸ்க்ரீன் கார்னர்லையும் உடம்பு அந்த ஸ்க்ரீன் கார்னர்லையும் போயிடுது. அது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதை கண்டிப்பாக இவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சூறாவளி வரா மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாலாம் பிரில்லியண்ட்டாக இருந்தது. நீங்கள் கதையாக அந்த கிராஃபிக்ஸை மிஸ் பண்ணிட்டு கதையாக யோசிச்சிங்கன்னா, டே என்னப்பா இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களேன்னு தோணுது. இது வந்து ஹாலிவுட் படங்களில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதை பண்ணுவாங்க. நீங்கள் சூறாவளினா உண்மையாகவே நம்ம ஒரு சூறாவளியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் தருவாங்க. பட் இங்கே இருக்க பட்ஜெட் அதெல்லாம் யோசிச்சு ஒன்று பண்ணும்போது அந்த சூறாவளி ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் தரல. அதனால அந்த சீனே ஓவராலாக ஸ்பாயில் ஆயிடுது. அதுதான் ஆடியன்ஸுக்கு பெரிய அளவில் எங்கேஜிங் ஃபேக்டராக இல்லையோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. பட் ஒரு காமன் மேன் எப்படி அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவை வந்து அட்டாக் பண்ணும், அவங்களுக்குள்ள எப்படி அந்த கிளாஷ் நடக்கும், அவங்க மீட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓவராலாக படத்தோட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவங்க ஸ்டேஜ் போன விதம் பயங்கர பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு இடத்துலையும் பவன் கல்யாண் அடி வாங்கும் போதும் சரி, ஒரு அடுத்தடுத்து அந்த ஹடில்ஸை ஹேண்டில் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வரதும் சரி, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிதி அகர்வால் இந்த படத்தோட ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பயங்கர அழகாக இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. உண்மையாகவே ஒரு ராணி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல் தராங்க. அந்த கேரக்டரும் வெறும் ஹீரோயினாக மட்டும் வராமல், வெறும் சாங்குக்கு ஒரு டான்ஸ் மட்டும் ஆடாமல், அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருந்தது, அந்த கேரக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் இருந்தது.
இப்படி பல கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. பவன் கல்யாண் கூட வர்றவங்க, பவன் கல்யாணுக்கு கூட காமெடி பண்றவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெலுங்கு சினிமால மிக முக்கியமான ஆர்டிஸ்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா அந்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் என்கேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா படம் ஃபுல்லா பவன் கல்யாண் இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு மேஜிக் பாருங்க. படம் ஃபுல்லா பவன் கல்யாண் அவருடைய ஷோல்டர்ஸ்ல தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து அடுத்தடுத்த சீனை எலவேட் பண்ணி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே இந்த படத்தோடைய பிளஸ்ஸா அமைஞ்சது. படத்தோடைய மைனஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபைட்டுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் இந்த படத்துல கரெக்டா இருக்கு. ஆனா அந்த ஃபைட்டா இவங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரெகுலரான ஒரு ஃபைட்டா பண்ணிட்டாங்க. அண்ட் கண்டிப்பா தெலுங்கு படம் அப்படின்னு வரும்போது ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாஸ் மசாலா எலமெண்ட்ஸ் வந்து பயங்கரமா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த எலமெண்ட் இந்த படத்துலையும் இருக்கு. அதையும் கம்மி பண்ணி ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் நேச்சுரலா எப்படி நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் ரொம்ப லைவ் ஆக்ஷன் ஒன்று பார்க்குறோமோ அந்த ஃபீல்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தோடைய ஃபைட் இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஏன்னா ஒரு சீன் நடக்குது, ஒரு ஃபைட் வருது, ஒரு சீன் நடக்குது, ஒரு ஃபைட் வருது. அப்படி ஒரு ட்ராவலில் தான் இந்த படமே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதை யோசிச்சு அப்படி ஒரு கையாண்டு இருந்தாங்கன்னா எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் இந்த படம் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மாறியிருக்கும். அதை ரொம்ப ஈஸியாக மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் தான். அண்டு நிறைய இடங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜிங்கை ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஆசைப்பட்டு பவன் கல்யாணோடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸை தொட்ட உடனே ஒரு 100 பேர் பறக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுவும் எனக்கு பயங்கர வருத்தமாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சீன் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அரக்கத்தனமான ஆட்கள் எங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்ற எண்ணத்தில் அங்கே எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு வாட்டியும் வேற வேற ஆட்கள் அடி வாங்கும்பொழுது நமக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருக்கும், எப்படியாவது பவன் கல்யாணம் அவங்களை அடிச்சிடணும். அந்த சுச்சுவேஷனை டேரக்டர் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அது வருது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆடியன்ஸ் அப்படி ஒரு வெறி ஏத்துறாரு, போய் அவங்களை அடிச்சிருங்கன்னு. அதுக்கப்புறமா மியூசிக்கை போட்டு ஃபைட் ஆரம்பிக்குது பாருங்க. அந்த சீனாவும் அந்த சீக்வன்ஸாகவும் குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு நம்மளை அடிமைப்படுத்தியிருக்காங்க எல்லாருமே, பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், அப்போ வெளிநாட்டில இருந்து வந்த மற்ற ராஜாக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய மக்களை வந்து எந்த அளவுக்கு கொத்தடிமையாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ண ஒரு படமாக நான் இது பார்க்குறேன். அண்ட் ஓவராலாக பீரியடிக்கலாக போகும்பொழுதும் காஸ்டியூம்ஸ் அண்ட் பவன் கல்யாணுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த ஓவரால் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் கீரவாணி சொல்ல வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு பாகுபலியை எல்லா இடத்துலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அண்ட் சீன்ஸும் நிறைய அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட சீன்ஸும் இந்த படம் கண்டிப்பாக பாகுபலியோட அட்டென்ஷனுக்குள்ளே வருது அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்தது. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காமனான மேன், பாகுபலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு, அதனால ஒருத்தன் வந்து மேலே போறான், அவன் எப்படி அந்த ஆட்சியை பிடிக்க போறான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இதுல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க ஒரு ராஜா அண்ட் இங்க இருக்க ஒரு காமன் மேனு இந்த பூமி எப்படி காப்பாற்ற போறான்ற ஒரு கதை தான். எப்படி செகண்ட் பார்ட்டிக்கும் லீட் கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தா ஒரு சூறாவளி சீன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அங்க இருந்து கதை உண்மையாவே சூறாவளி மாதிரி மாறிடுச்சு. கண்டிப்பா செகண்ட் பார்ட் பார்த்தே ஆகணும், இது கதையா பயங்கரமா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ஒரு சினிமா ரசிகனா படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த படத்தோடைய 2 முக்கியமான மைனஸ் பாயிண்ட், ஒன்று ஃபைட்டு, இன்னொன்று கிராஃபிக்ஸ். இதை ரெண்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்கும். அதை மிஸ் பண்ண தான் இந்த படத்துக்கு மேலே இருக்க ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வரும்பொழுது எல்லாருடைய பார்வையாகவும் இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு படம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறிடுச்சுன்றதை தான் நான் பார்க்குறேன். இதை தான் நீங்கள் ஹர ஹர வீரமல்லு படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் KS. பாய்.